ஆகஸ்ட் 15 நாள் ஒவ்வொரு இந்தியரின் வாழ்விலும் நினைவிலும் நிற்கும் நாளாக போற்றப்படுகிறது. விடுதலை இந்தியாவின் விடியலாகவும் புதிய நாட்டின் தொடக்கமாகவும் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. நமது தாய்நாட்டின் விடுதலை காற்றை நம் உடல் உருவாக்கிறது என்றால் அதற்கு காரணம் தன்னலமற்ற மனவலிமை கொண்ட நாட்டு தலைவர்களும் அஞ்சா நஞ்சம் கொண்ட போராட்ட வீரர்களுமே நம்மை மார்பை காட்டி போராடிய நமது வீரர்கள் வீகத்தால் கிடைத்தது நமது விடுதலை. இந்த விடுதலை கண்கட்ட வித்தைகளும் தந்திரத்தாலும் பெற்றதல்ல. இந்த விடுதலை ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது ஒரு பாமரன் படித்து ஒரு ஏழையின் கண்ணீரை துடைப்பதாக இருக்க வேண்டும். ஒரு பாமரன் படித்து மேதையான அந்த கதை அந்த நாட்டின் வரலாற்றிலே சிறந்ததாக இருக்க வேண்டும். விடுதலை அடைந்த பிறகு கிராம வளர்ச்சியிலும் கல்வியிலும் அறிவியல் துறையிலும் தொழில்துறையிலும் மற்ற நாடுகளை விட அதிக முன்னேற்றம் கண்டுள்ளோம். நிலவை காட்டி சாப்பிட்ட அந்த காலம் இந்த காலம் செவ்வாய் கோளுக்கு ஏவுகணையில இந்தியாவின் செலவு 4,500 கோடி செலவு செய்தது. நம்ம அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியை காண்பிக்கிறது. அறிவியல் வளர்ச்சி அடைந்து நல்ல சாக மாற வேண்டும் என துடிக்கும் நம் கைகள் அறம் சார்ந்த வழியில் நடைபெறுகிறோமோ என சிந்திப்போம். நம்மை போன்ற மாணவர்களை நம்பி நம் நாடு இருக்கிறது. நாம் தான் நம் நாட்டின் தூண்கள் என்பதை உணர்ந்து லஞ்ச ஊழல் சாதி சமய வேறுபாடுகளை களை நீக்கி நல்ல சாக மாற்ற முயலும்.